காலையில் மாற்றி கொடுத்துருந்தா ஓட்டியிருப்ப தான் அங்கே மோட்ரு ஓடாத. ஓகேன்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோமா, நம்ம ஆனந்த வண்டி ஓடுது ரொட்டேட்டர் கத்தி கழட்டோம், கத்தி மாற்றணும். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையிலேயே வாங்கடான்னு வரல, நானும் ஓட்ட போயிட்டேனா டைம் இல்லை. ஆனந்தா கொஞ்சம் இந்தானே தள்ளி வா, கம்பி அந்தானே புடங்க முடியாதுடா. கம்பி புடங்க முடியுமா? போதுமா? இன்னும் கொஞ்சம் வா. போதும் போதும், இதுக்கு மேலே என்ன பண்ணுற? போதும், ஆஃப் பண்ணு. கழட்டிட்டு வா, நாளைக்கு கழட்டிட்டு போயிடலாம். கழட்டு காரிச்சது கழட்டுறோம்ல, கழட்டி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் தட்டுறா, கொஞ்சம் கம்பி கை காலையில் கம்பி உரி கீழே போட்டாங்கல்ல, கொஞ்சம் தட்டுறா. அதாவது வண்டியில் சமைக்க எடுத்துடா. ஓகே, நம்ம கத்தி போயிடும். எந்த அளவுக்கு காலி பண்ணிட்டானு, எந்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு. என்ன பிளேடர் ஆனது எடுத்து அந்த டேயோவா? எவ்வளோ? 65 63 எப்படி கொடுத்தான்? தங்கவில் 75 ரூபாய்க்கு பில்லை போட்டு அவனை வந்தவொடனே 70 ரூபா வாங்கலாம். 60 ரூபா வாங்குறாங்க. 70 ரூபா. அப்புறம் 75 ரூபா பில் போட்டான் அவன். அந்த பையன் பாடல ஓனாமச்சி. டேய் இங்க வா, வேண்டாம் இறமா. ஏடா டேய் சொல்ல ஒரு பக்கமா டோரை முடிச்சிட்டு அளவு வந்து இதுக்கு பேர் ரொட்டாட்ரு, கோமதி ரொட்டாட்ருன்னு சொல்கிறாங்களாம். இப்போ நம்ம என்ன பண்ணால் கல்லுலேயும் ஓடும், பாறையிலையும் ஓடும். கல்லுலேயும் ஓடும், அப்போ பாறையிலையும் ஓடும். முடிஞ்சு முடிஞ்சு போனால் இரும்பு கடைக்கும் ஓடும், எல்லாத்துக்கும் ஓடும். அந்த ரொட்டாட்ரு என்னாச்சு? அதுவும் காலியா டோரு? அது இந்த டோர் பூரா போயிடுச்சு. டோர் எடுத்தால் 7000 ரூபாமா? கேட்டு வண்டியா? 7000மா? 10 ரூபா என்னமோ சொன்னாங்க. 36 பிளேடு 7000 தானே சொன்னார். அடுத்தது இப்போ என்ன பண்ணால் ஓசி எடுக்க போகிறோம். அடுத்தது ஓசி எடுக்க போகிறோம். சட்டை நம்ம விளக்குறோம். ஓகே நண்பா, அடுத்தது கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இது ஒன்று வாங்கணும்டா. முதல்ல இந்த ஓசி எடுத்து லைன் போட்டு இங்கே ஓசே ஓசி அங்கே போயிடுறாங்க. போட்டோன்னு அனுப்புது. அடுத்தது மோட்ரு. அடுத்தது 21 22 பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போவோம். வண்டி இதுக்குள்ளே போடு, பக்கெட் வச்சு அதுக்குள்ளே போடு, அப்போ தான் எடுத்தோம். வண்டிக்கு ஏர் பிடிப்பார், அது யார் பிடிச்சி கொடுத்தா அதை அப்படியே போட்டு வச்சுக்கிறானுங்க. ஓசை எடுத்து ஒரு முடியா ஸ்டிக் எடுத்துவிடு. ஏடா கார்த்தி அவன் 2 பேருமா போயிருக்கிறாங்களா? அதாவது பச்சைக்கிளி நான் கண்டிப்பாக ஏர் பிடிக்க வேண்டும், அதை நீங்கள் படம் பிடிக்க வேண்டும். டேய் இப்போ இறக்கிற வேலையை விட்டுட்டு செனையாட்டுக்கு மாதிரி பிடுங்கிற மாதிரி மறுபடியும் இந்த ஆப்பரை கிடைக்காவிட்டால் நான் ஆப்பரை கிடைக்காது. அந்த டயருக்குள்ளே போட்டால் கொஞ்சம் வரும். போதும், ஓப்பன் பண்ணி சாவி எடுத்து திறக்கவும். எதை திறக்கவும்? இந்த சாண்டியின் வண்டிக்கு ஒரு தும்பம். ஏன் சிக்கன்னா காற்று என்றும் இப்படி பிடிக்கக்கூடாது. அதானே போரைக்கு அடிக்க வேணாம் சொல்லி இந்தா இதை பிடிச்சி
கார் வந்து தான் டைம் வேலை செய்யலாம் பார்த்து இதை தான் கொடுத்துரு. வண்டியே கொடுத்தாலும் வண்டியே ஓகே நண்பா. ஒரு செல்ஃப் மோட்டர் ஒரு டைம் லிட்டர் வேலை இருக்குது. அதை தான் நாளைக்கு வீடியோ எடுக்கலான்னு இருக்கிறோம். பார்க்கலாம் என்ன கழட்டி எவ்வளோ செலவு வைக்குதுன்னு. அதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. இப்போ ஒவ்வொரு கத்தையும் கழட்ட வேண்டியதான். ஏர் பிடிச்சோன்னது தூள் கலப்புற அதான் நாளுக்கு என்னத்தை பிடிக்கிறப்போ நான் போய் கழட்டு போ. ஏரை நல்லா பிடிக்க வேண்டியது. ஓட மாதிரி கூலாண்டாயில் தண்ணியே காணோம். கீழே கிடக்குறா இங்கே போயிடா. கட்டி வேற கொஞ்சம் ஊற்றுங்க. தண்ணியே இல்லை. கேப்பா ஃபில்டரெல்லாம் போட்டு கொடுத்துக்குறாங்கப்பா. டேய் அங்கே கழட்டா லோடு இல்லைடா. அப்புறமேட்டு விட்டுக்கிட்டு ஆட்டு. வேற எதுக்காச்சும் விட்டுக்கிட்டு ஆட்டுறதுனா கூட ஆட்டு. அதாவது இப்போது யூனியனை மாற்றவும். யூனியனை மாற்றியோ எதை மாற்றியோ இப்போ மிஷினை போயில கிரைண்டரை போடவும். கிரைண்டரை போடு. கந்துச்சு அடுத்து ரிவேஸில் போடவும். அடுத்து ரிவேஸில் போடவும். இப்போ 21ஆம் நம்பரை பெட்டை செலுத்தவும். செலுத்து. இப்போ கழட்டவும். இப்போ பேனரை எடுத்துகிட்டு வர டல் கணக்கில் வைக்கிறாங்க. கழட்டி இதில் போடு நெட்டெல்லாம். எனக்கு கழட்ட தெரியாது. பேனர் கூட பார்க்கலாம் எப்படி தான் கழட்டிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லூஸாக தான் பாரு. லோடாக லூஸ் ஆகலை. இப்போதான் சூடு பிடிச்சிருக்குது. என்னது இப்படி இதே உன் டிரைவராக தான் நேரம் அப்படி மின்னல் வேத்த கழட்டிருப்பான். எனக்கு ஒரு முக்காலி எடுத்துகிட்டு வரேன். டிரைவர் நீ எதை தான் வச்சு டைட் வைப்பீங்களா தெரில. கை அது வேற போய் ஆனந்த் ஏறு லோட் அவுட் விட்றாத. அப்புறம் பார்த்துக்கலாம் வேறைகள். போட்டுட்டியா? இல்லையே ஆஃப் பண்ணிட்டேன். ஆவாது இந்த ஓரத்தெல்லாம் பைக் போட்டு இழுத்த போல்ட்டு இதெல்லாம் எதுவுமே வர மாட்டேங்குது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த ப்ளூ கத்தி தான் ரொம்ப ஓவராக இழுத்து வச்சுட்டான்ட்டுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அஜித் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மாப்பிள்ளை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வா ஓர் ஓடுது. இப்படி பாக்ஸ் நெட்டு விழுந்தா என்ன பாக்ஸ் வச்சுக்கிறீங்க? பாக்ஸ் மாற்றிடலாம். கார்த்தி வந்தானே பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வச்சிடலாம். அவனது 21 எல்லாம் நெட்டை போட்டு வச்சியா? ஒன்று டென்ஷன் ஆயிடுவேன் பாஸ். ஒரு லிமிட்டு தான் பொறுமை. புடங்க போது மட்டும் ஈஸியாக பிடிங்கி போடுற மோட்டரில் இருந்து. அதை போடும் போது மட்டும் உட்கார மாட்டேங்குது கரெக்டாக. ஐயோ பாரு போயிடுச்சு. காலையிலே தண்ணி ஊற்றின வேகத்துலேயே கழிச்சுண்டா ஈரத்தில். காலையில் அங்கே கம்பரேச்சர் கடைஞ்சேரி. ஓ கடையில் கழுவுனா ரொட்டேட்டரை நல்லா கழுவி தான் எடுத்ததுதான் தானே சொல்கிறேன். என்னடா ரொட்டேட்டர் உழு பழ பண்ணுங்க. அப்புறம் இப்படி அடித்தா அப்புறம் போவாது. என்ன பண்ணுவோம்? ரொம்ப தலைவலியாக இருக்குது. இப்போ பாக்ஸ் இல்லை. நாளைக்கு மறக்கா பாக்ஸ் வாங்கிட்டு வரணும். மறந்துடா. ஓ இது வருதா? இதில் பாரு எப்படி தேஞ்சு போச்சு. நல்லா மூணு அதனால் வந்து போல்ட்டு 2 போல்ட்டு ஒரு போல்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கு? கரெக்டாக உட்காந்து. அதெல்லாம் புதுசுலாம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு இதுக்கு அது பாக்ஸ் வந்து கிங் டோனி அதே தாங்க போயிருச்சுன்னா பார்த்துக்கா.
அஜித் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், மாப்பிள்ளை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வா ஓர் ஓடிக்க இப்படி பாக்ஸ் நெட்டு விழுந்தா என்ன பாக்ஸ் வச்சுக்கிறீங்க? பாக்ஸ் மாற்றிடலாம். கார்த்தி வந்தானே பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வச்சிடலாம். அவனை 21 சரி எல்லாம் நெட்டை போட்டுச்சியா ஒன்று. ஐயோ டென்ஷன் ஆயிடுவேன் பாஸ். ஒரு லிமிட்டு தான் பொறுமை. புடங்கும் போது மட்டும் ஈஸியாக பிடிங்கி போடுற மோட்டரில் இருந்து. அதை போடும் போது மட்டும் உட்கார மாட்டேங்குது கரெக்டாக. ஐயோ பாரு போச்சு. காலையிலே தண்ணி ஊற்றின வேகத்துலேயே கழிச்சுண்டா ஈரத்தை. காலையில் அங்கே கம்பரேச்சர் கடைச்சேரி ஓ காலையில் கழுவுனா ரொட்டேட்டரை நல்லா கழுவி தான் எடுத்ததுதான் தானே பார்த்தேன். என்னடா ரொட்டேட்டர் உள்ள பழப்பண்ணு அப்புறம் இப்படி அடித்தா அப்புறம் போகாத என்ன பண்ணுவோம். ரொம்ப தலைவலியாக இருக்குது. இப்போ பாக்ஸ் இல்லாத நாளைக்கு மறக்கா பாக்ஸ் வாங்கிட்டு வரணும். மறந்துடா. ஓ இது பாருதா, இதில் பாரு எப்படி தேஞ்சு போச்சு. நல்ல மூணு மூணு இருந்துச்சு. அதனால் வந்து போல்ட் 2 போல்ட்டு ஒரு போல்ட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டோம். எதுக்கு கரெக்டாக உட்காந்து இதே அதெல்லாம் புதுசுலாம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு இதுக்கு அது பாக்ஸ் வந்து கிங் டோனி அதே தாங்க போயிருச்சுன்னா பார்த்துக்கா. அதாவது மோகன்குமார் அவர்கள் கடைசி பிளாஞ்சை கழட்ட போகிறார். வெறித்தனமாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. கழட்ட மாட்டேன்னு ஏறி மேலே கழட்ட மாட்டேன் சேர் போட்டு கொஞ்சி உட்காந்துவிட்டேன். அதாவது கடைசி பிளாஞ்சி எப்படி கஷ்டப்பட்டு கழட்டுறார் என்று பாருங்கள். எங்கள் மோகன்குமார் வச்சார். வாயிலே எப்படி வடை சுடுறது, வாயில் எப்படி வடை சுடுறதுன்னு பார்த்துக்காங்க. कटिंग करो. காத்துலையா சிறிது நேரம் பிரேக் பண்ண வேண்டும். பிரேக் பண்ணிடலாம். சிறிது நேரம் இடைவேளை. கத்தி எடுத்தா கத்தி இல்லையா? அப்பெல்லாம் எழுத்து முடிச்சு போகலாம். ஓகே ப்ரோ, ஒரு வழியா எல்லா கத்தியும் கழட்டி முடிச்சாச்சு. தலைவர் என்ன கத்தி எடுத்துக்கிறாருன்னா டயோ பிளேட். இவர் எடுத்தா இருந்தது 10 ரூபா ஏமாற்றிட்டாங்க. அவனை 170 ரூபா, 60 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 10 பேருக்கு 170 ரூபா டயோ. ஏன்னா மாற்றினா கூட உன் டிரைவர் வரமாட்டானாட்டுக்குது. இன்றைக்கி கம்பி நீட்டி போடுவானாட்டுக்குதே. உன் டிரைவர் தான் அப்படியே கத்தி எடுத்தாரு. ஏன் புல்லு தானே எடுப்ப? வாயிலே வடச்சுடுவேன். எங்க கார்த்தி வந்திருப்பானே டாக்டருக்குன்னுக்கிட்டு ஆளை காணாம. யோ 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 யோன்னுக்கிட்டு என்ன ஒரு மூளை. கத்தி என்னது கையில இதை பிடிச்சிட்டு தான் பிடிக்குது. இந்த ட்ரிக்ஸ்லாம் அங்கே பார்த்துக்காங்க ப்ரோ. இதெல்லாம் நமக்குலாம் தெரியாது. எப்படி நோவாத நோம்பிக்கும் போடுறதுன்னு கற்றுக்காங்க. கத்தி தேய் மட்டும் இப்படி பல பலன் இருந்தால் பரவாயில்ல.
கத்தி, இதுவும் கத்தி, ஆ இதுவும் கத்தி, இதுவும் கத்தி. 30,000 ஓட்டிட்டு இதுவும் அதே பேர் தான் போட்டிருக்கு. ஆனால் அது வேற புழு கத்தின்னு போட்டிருக்குது. புழு கத்தி அது டயோவே இல்லை. நீ வேற எங்கேயும் எடுத்தா தங்கோண்டா. அதை கூட பழைய கத்தி கொடு. ரெண்டையும் பாரு. இதுதான் டயோ தான்டா. போன டயோ தான் எடுத்து கொடு. ரெண்டும் ஒரே கத்தி தான். இதுலேயும் ப்ளூ கலர்லேயும் லோக்கலுக்கு தானே எடப்பாடியில் இருக்குது. எடப்பாடியில் இருக்குது. இதே பெயிண்ட்டு ஆனால் லோக்கல் கத்தி. டயோ பிளேடுக்கு சிம்பிள் இப்படி போட்டிருக்கும் ப்ரோ. ஒரிஜினல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிள். TI பார்ட் 004. மாட்டு மாட்டு படன்னு ஆகட்டும். நீ கிரீஸ் வச்சு கொடுப்பியா நான் மாட்டுவணும். நான் வச்சு கொடுப்பேன். முன்ன நான் ஒண்டியாக மாட்டுறதுக்கு சங்கட்டமாகாது. கிரீஸை கொடு, ஆயில் கொடு. இங்கே எடுத்து வரேன். நாங்கள் பேசுகிறதாங்களே மட்டும் ரசி. மாப்பிள்ளைலாம் பாரு எப்படி கம்பெனி கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க. அதெல்லாம் ஒரு பங்காளி இப்படிலாம் பேசுவானான்னு தெரிஞ்சுக்கணும். என்னம்மா பண்ணுறது? இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறது யாருன்னா தேவ் கம்பெனி எப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா தேவேந்தர்னா சேனல் பேர் தேவ் டிராக்டர்ஸா? தேவா டிராக்டர் லைவ் லைஃப் எல்லாம் காப்பி அடிச்சிட்டீங்க. யார லைஃப் வச்சது? நீங்க தான் ஃபர்ஸ்ட். எல்லாம் காப்பி அடிச்சு எல்லாம் நானும் பாரு அஜித் டிஎன் 90 எடுத்துட்டு அஜித் டிராக்டர் லைஃப்னு போடுறேன். பாரு போட ஒன்று யாரும் வேணாம்னாங்க. போட்டு தள்ளுறேன் பாரு. இவர் தான் டிஆர் டிராக்டர்ஸ் ஆனந்தராஜ் ஓனர். பார்த்துக்குங்க. பார்க்க கொஞ்சம் பொறிவருண்ட மாதிரி இருப்பாப்ல. அவர் தான் நம்ம மாமா. ஸ்டைலாகிறாரா? வேற லெவலில் இருப்பார். கொஞ்சம் கருப்பாகிறனால வெளிச்சத்து நேரம் அந்த பக்கம் உங்களுக்கு காட்டும். நம்ம நேரம் கம்பி கேமரா கொஞ்சம் ஆபத்து. ஒரு நிமிஷம் போதும். எங்கள் மாமன் டைட் பண்ணுறது நம்ம கிளாடி. ஆமாம் ஆமாம். எங்கள் மாமா எப்பவுமே மாட்டாங்க. எங்கள் ஏரியா டான். உங்களும் திறமா ஆமாம்மா, எங்கள் ஏரியா டான் மாமா. என்ன ஏரியா டான் தானா? மாப்பிள்ள யாரா? ஏங்கண்ணா? ஹலோ. இல்லை இல்லை அனுப்பிடுறேன். அப்போ அடுத்து நெட் எடுத்து கொடு. அது கொஞ்சம் காத்து ஏற்றோம். ஒயர் மேலே கை துணி கூட கும்பிட்டு போகிறேன். நான் 30 ஒயர் மாற்றிக்கிறேன். அந்த ஒயர் கேமரா லைட்டாக கை வச்சா சும்மா பிடிச்சி போயிருது. அதெல்லாம் கழட்டி போட்டு போகிறேன். இருக்கலாம் ஏதோ அந்த கல்ல எடுத்து போறாடே கார்த்திகோ. கல் எடுத்து போடு. கல் எடு. இன்னும் இல்லு கார்த்தி. இப்போ விடு கார்த்தி.
தோர் இது புடி தோர் இல்ல போடு காய் எழுப்பியா அடி வச்சிருடா சைடுல இழுத்துடுடா சைடுல இழுத்து போதுடு ஏப்பா பொரியுண்டா நீ உட்கார்றா வெயிட் பண்ண உட்காரு நான் நின்னுட்டே தான் இருக்கிறேன். ஏய் இன்னும் சொல்றா மாப்பிள டன்னேஜ் அவ்வளவுதாங்க என்னாச்சு வேணாமா இல்ல மாப்பிளையோட டன்னேஜ் கொஞ்சம் அதிகமா போச்சு ஆமா ஆமா இன்னொரு கம்ப்யூட்டர் பண்ணாண்டே இதோட முடிச்சு விட்டுருப்பீங்க பாங்க. நீதான் ஏய் வெத பையன்டா வேற மாப்பிளைக்கு ஏன் மாப்பிள்ளைகிட்டலாம் போகாது நாங்க 2 பேரும் தான் போய் அவங்ககிட்ட போயிடுச்சு இது இங்க வந்து விழுந்துரும் கலப்பி கம்மினாங்க 2 பேரும் போது உங்க டிரைவர் காலை முடிச்சிருப்பான் அவன் நினைப்பான் அப்ப ஏன் வரமாட்டேன்னு சொன்னா நாளைக்கு நான் பட்ட மாதம் என்ன மாத்து அங்கதானே வச்சுக்கிறேன் இந்தானே அந்த வயசுட்ட ஏய் உள்றா பாத்துற பாதி கிளம்பு வேண்டாமா சொல்லு தூக்கு அப்படி இப்படியே போறது எனக்கு என்ன தெரியும் நீங்க எடுத்து மாட்டிட்டீங்க நாங்க போயிருந்தா ஒரு 4 மணி நேரம் ஓட்டுவேன். ஏன்னா எதா பண்றது என்ன எதா டிரைவர் தான் ஓட்டுவேன். என்ன காலையில் காலையில் திங்கத்துக்கு போயிட்டேன்ல அதில் போக முடியாது. எங்க ஓட்டினா நான் போனா காய்ச்சல்டா இது போடலாம் வேணாமா இன்னும் ஒழிச்சு போட நான் அதெல்லாம் போடாம எப்படியா என்ன மாப்பிள அதெல்லாம் போடாம எப்படியா நீ இந்நேரம் என்ன கம்ப்யூட்டர் போய் ஆமா மாப்பிள எல்லாமே போடணும் எல்லாம் போடணும்மா போடாம இதெல்லாம் அப்படிமா பங்காளிக்கு இதெல்லாம் சொல்லி விடு எதை போடணும் எதை போடணும் போடக்கூடாதுன்னு இன்னும் பங்காளிக்கு தெரியல அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா நாம அவர் சொல்லிட்டு தான் இது பாருங்கம்மா நான் உன்னை கேட்கவே இல்லை எப்பேற்பட்ட ஆள் பார்த்தீங்களா பங்காளிக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ஏய் இப்படிதான் ஏமாமா ஆயில் வச்சு போறீங்களா லூஸ் ஆயிடாது லூஸ் ஆகாது கழட்டும் போது ஃப்ரீயா இருக்கு அலட்டும் போது அது வேற விஷயம் இப்போ காட்டுல ஓட்டு போய் திமிர் பிச்சுட்டு போயிட்டுனா என்ன பண்றது சரி போச்சுன்னா உட்காந்து டைட் கரெக்டான ஆன்சர் மாமா இந்த ஆன்சர் தான் நான் எதிர்பார்த்தேன் இது நிர்வாகம் பொறுப்பு இல்ல இங்கிருந்து அந்த ரோட்டை தாண்டி இந்த வேகத்தில் ஏறிட்டினா கம்பெனி ஏற்றுக்காது கம்பெனிக்கு பொறுப்பு கிடையாது இந்த ஸ்பீடு பிரேக் தாண்டிட்டாவே கம்பெனி நிர்வாகம் பொறுப்பு இல்ல நாங்கள் வச்ச முதல்ல டைட் வச்சாச்சு ஆமா எங்கள்கிட்ட டைட் வச்சாச்சு ஐயோ கடவுளே. கோவில்ஸ்லாம் கொடுத்து என்ன ரேட்டு மாமா டிரைவர் டீசல் கேனை கொண்டுகிட்டு உள்ளே வருவான் நான் காட்டுக்குள்ளேயே என்ன ரேட் வருதா 100 ஆ நான் 60 ரூபாய் எடுத்தாலும் ஆனந்த் ஏதோ வேற இடத்துல 170 ரூபாய் பாம்பு குறுக்கால வந்து காரை கமிச்சு போட்டுருவாங்க 10 ரூபா அதிகம் பண்றா யோ இங்க பார்த்து குடியா பங்காளி சரியில்லை நம்ம ஆமாம்மா என்ன பண்றோம் அவர் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா கம்முன்னு மாமாலாம் பார்க்க பொறுவிற மாதிரி தான் இருப்பாரு செம்ம காமெடி பண்ணுவாப்ல மோடி நீ கூட்டு போறியா மோடி இல்லனா மோடி தான் டைரக்ஷன் ஓ அப்பா அவன் இங்கே வந்து மாடிட்டான் செய்ய போறாங்க அவனைய இருங்க பாய் இருங்க பாய் புது போல் ட்ரெயின் வந்தியா அதான் கள்ளவட்டை வழி புரியல கள்ளவட்டை வடிச்சா செக்கிறாங்க கண்டு என்னடா என்னடா மாப்பிள்ள ஃபேமிலி பிளானிங் நடந்துட்டு இருக்குது
ரொம்ப டைட் ஆச்சா போல்ட் கிளிப் ஆகுமா? ஓரளவுக்கு மிஸ் இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி 21-22 போல்ட் தான். அதனால ஸ்லீப் ஆகாது. புது போல்ட்டுலாம் ஸ்லீப் ஆகாது. ஏதோ போல்ட்டு கொஞ்சம் என்ன பண்ண இருந்துச்சுன்னா ஸ்லீப் ஆகும். சரி மாப்பிள்ள லோடு எவ்வளோதுன்னு பார்த்துட்டு லோடு கம்மியாக இருக்கா? நீ லோடு தான் பண்ண மாட்டேங்கிற. அதான் எவ்வளோ மாப்ப? 70 கம்மியாக இருக்குமா? 100 கீழே இருக்குது. போதுங்க, கட் பண்ணுங்க. நீங்கள் வேணாலும் போடுங்க. நீங்கள் எதுக்குங்க 1.5 மணி நேரம் ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கீங்க? மாமா ஏற்கனவே 3/4 மணி நேரம் அடிப்பாரு. அவர் பல மணி நேரம் கூட இருப்பார். உனக்கு என்ன, நீ போடு. என்ன ஆங்கிற போடு ஓடிட்டு இருக்குன்னு பாக்குறேன். இல்ல ஏதோ நல்லா சொல்லிடுவேன். மாப்பிள்ளை பிடிச்சி வந்து என் கையில நான் விடுறேன். அவரெல்லாம் முடிக்க முடியாது. நீ பிடிச்சிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உன் சைக்கிள் மவுத் தப்பியா? என்ன கட் பண்ண மாப்பிள்ள அப்புறம் மட்டும் எவ்வளோ மேலே தட்டா? நம்ம மாமா போல்டு கிளிப் ஆயிடுச்சு. ஏரியா டான் முடிச்சு விட்டாரு. தன்னை பிளாஞ்சிலாவோட இந்த பிளாஞ்சில் மட்டும் வளைச்சி அலைஞ்சு லீப் ஆகுது. ஆமாம் ஆமாம். ஓ மாப்பிள்ளக்கிறதுனால ஓ நீயும் தான் காலையில் வந்துருந்தியா? நான் அத்தான் என்னடா ஸ்ப்ளெண்டர் தான் நிற்கிது, எப்படி போயிருப்பான்னு நினச்சேன். அவ்வளோதான் மாப்பிள்ள, கத்தி டைட் வைக்கிற வேலை ஃபினிஷ். டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கொண்டே விடுவேன். அவ்வளோதான் நிறைய இனிமேல் சைடு கத்தி வை. முடிச்சு விட்டீங்க. மாப்பிள்ளை வீடியோ எடுக்க சொன்னா எதை ஆன் பண்ணிட்டு இருக்கிற? என்ன பண்றது? என்ன வெக்கப்படுறா? ஏய் வீடியோல பொண்ணுலாம் தர மாட்டாங்கடா. அவங்க எங்களுக்கே கிடைக்கல, உனக்கு எங்க தர போறாங்க? என்ன தியேட்டர் வச்சிருக்கவங்க யாரும் பொண்ணு தர மாட்டாங்கடா. நீ வேற இப்படி மறைக்கிற. பொண்ணை பார்த்து ஆயா கூட வராது. ஆயா ஒண்ணா எது ஒண்ணா நம்ம ஆயா வந்தா அந்த வேஸ்ட் எடு மாப்பு. அவனே வேஸ்ட் தான் தொடச்சியா மாப்பு. எடுத்து மாப்பிள்ள இந்த முக்காலி எடுத்துறாண்டே அங்கடா. இந்த இதையும் எடுத்து கொடுத்தா அம்மா கழிக்கிட்டேன். என்ன உனக்கு என்ன நீ மூட, நீ சும்மா நீ ஆடு. இதே அதில் போடு மாப்பிள்ள. ஒரு பேனர் மட்டும் இருங்க. டைட் வைக்கணும். அந்த மோட்டர் கொண்டு போச்சு. தூக்கு 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 தூக்கு.
மாப்பு ஓடி 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 ஓடியா ஜருகண்டி ரெண்டு பேரும் பெரிய கைக்கும் தான் தூக்குங்க. ரியல் எஸ்டேட் ஒண்டியுமே இறக்காத்தான் ஐயால மாப்பிள்ள சொன்ன வேலை எங்க செய்யறான், சொன்னதையும் செய்ய மாட்டேங்கிறானே. ரியல் எஸ்டேட் தூக்கி மாட்டினா அவன் என்ன சொல்றான்னா மீன் சாப்பிட்டு உடஞ்சு போச்சுன்னா நீ மாத்திக்கிறியா அப்படின்னு அந்த வேகத்துல உடச்சு போடுவோம். தள்ளு பிடி ஃபர்ஸ்ட் தள்ளு. இப்போ இதை தள்ளு, இந்த பக்கம் தள்ளு. இப்படிதான் பிரிக்கணும். சுத்தி எங்க அடி அடியில் அடி கீழே கீழே அந்த சந்துக்குள்ள போகணும். எதுக்கடா உள்ள அடிச்சு விட்டா கீழே போகக்கூடாது, சந்துக்குள்ள மேலே அசிங்கமா தூக்கிட்டு இருக்குது. தள்ளுறா மாப்பு, என்ன மாப்பு லாக் ஆக மாட்டேது. பங்காளிட்டு கூட லாக் பண்ணுவான் பாரு. அப்படி கால் சேர்ந்து இப்படி கால் சேர்ந்த மாப்பிள்ளை மாதிரி இப்படி விட்டு அழிச்சு இவன் எந்திரிச்சு வர்றான். அடிச்சு விடு கம்பர் சாப்பாடு போ லோடாயா போட்டோம். டே இருங்கடா, அது வாசர் போயிருக்கு. நாளைக்கு சேலம் பிடிக்கலாம் பாரு, அது எப்படி பிடிக்கணும் பாரு. மாப்பிள்ள எது ரேடியோட்டர் யார் பிடிச்சான்? மாப்பிள்ள உள்ள போய் கேட்டு பண்ணிட்டு அறுத்துரு. மெயின் கேட்டு ஆஃப் பண்ணிடுங்க. டேங்கில் ஆஃப் பண்ணி டேங்கில் இருந்து அவுட் புட் ஆகுதுல்ல, நான் எடுத்துட்டு இருந்தப்படா. என்ன வேணாம் காலில் விழுவுறோம் முடிச்சுட்டு போயிடாத. தட்டி போடும் ஒரே தட்டாமோ கீழே ஒன்று போயிடும். படம் முடிஞ்சது தூக்கி வச்சு விடுவேன். இருங்க நீ நினைச்ச ஓனர் ஜூம் இது கத்தி மாத்திரத்துக்கு தேங்காய் எண்ணெய் டப்பா ஃப்ரீ. காலையிலேருந்து வேலை செஞ்சு எவ்வளோ பேர் ஓடுது. நம்ம பாஷுங்க பாஷா யோ பாஷா இருக்கிறாப்ல. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டேக்கர் மிஸ் யூ. மாப்பிள்ள டாட்டாடா. என்ன மாப்பிள்ள தொலைவரா சீட்டு பின்னாடி தள்ளுறதா? அதெல்லாம் இவங்க வண்டியில் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். போ. அப்புறம்னா இப்படி போய் பயிர் வச்சு போய் வந்துருங்க. டீசல் ஃபுல் ஆகுதுங்கிற எப்படி நண்டோம் கத்தியில் எடுத்து வச்சிட்டியாடா? எங்கேயோ போ. நம்ம வீட்டுக்கு போ, தருமபுரி போ.